இன்றைக்கி பன்னீர் ரோஸ் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் 1-2 ரீலில் பார்த்தேங்க. அதுதான் நானும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். மிக்ஸி ஜாரில் அதுக்கு 1 கப் அளவுக்கு பன்னீர் ரோஸ் வந்து சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரோஸ் தாங்க சேர்த்துக்கணும். 20 முந்திரி அளவுக்கு நைட்டு ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிட்டேன். கூடவே 10 பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை, பனங்கள் கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே கலருக்காக கொஞ்சமாக பீட்ரூட், கூடவே தேங்காய் பாலும் சேர்த்து ஒரு 2-3 சுத்து விட்டு எடுத்ததுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சலாம். 4 to 5 ஹார்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான ஐஸ் ரெடி. நம்ம வீட்டில் அடுத்து ஃபங்க்ஷன் வரப்போகுது இல்லையா? அதுக்கு தான் பொள்ளாச்சியிலே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளிஸ் டிசைனர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தா சூப்பராக ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அளவு ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும், பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியுமே கொடுக்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்காக சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வேணா கூட பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில். பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.